வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வருகிற ஆகஸ்ட் 18ஆம் தேதி கலைஞருடைய நினைவு நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த நினைவு நாணய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொள்கிறார். நாணயத்தை வெளியிட போகிறார். இதுதான் இன்றைய முக்கிய செய்தி. இன்னொரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சினிமா பிரபலங்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் ராஜ்நாத் சிங் அவர்கள் நாணயத்தை வெளியிட இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தான் தற்போது முக்கியமான செய்தி. ஒரு விழாவில் பார்த்தீங்கன்னாக்கா சீமானும் ஜெயக்குமார் அவர்களும் எதேச்சியாக சந்தித்து கொண்டார்கள். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அது என்ன கருத்துக்கள் அப்படிங்கிறது தெரியாது. பட் இருந்தாலும் அவர்களுடைய சந்திப்புங்கிறது அரசியல் வட்டாரத்தில் இது ஏதோ ஒரு கணக்குக்காக இவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுது. மற்ற விஷயத்தை நமக்கு வேணானே, நம்ம இப்போ இருக்கிறோம், நம்மளை பற்றி பேசுவோனே அப்படின்னு சீமான் அவர்கள் ஜெயக்குமார் கிட்ட கருத்தாக பகிர்ந்துக்கிறாரு. இதுதான் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு பல நெருக்கடிகள், பல சிக்கல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் கூட்டணி கட்சியில் சேர்ந்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மிகப்பெரிய தோல்விகள், ஏற்கனவே 9 தோல்விகள், 10 தோல்விகள், 10 தேர்தலில் சந்தித்து தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலையும் தோல்வியை சந்தித்தால் அதிமுக எந்த இடத்துல இருக்குங்கிறது கூட மிகப்பெரிய பிரச்சனையாக கூடும் அப்படிங்கிற மிகப்பெரிய அச்சம் அதிமுகனுடைய தொண்டர்களுக்கு எழுந்துள்ளது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட இந்த அதிமுக கட்சிக்கு இப்படி ஒரு மோசமான நிலை ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற வருத்தமும் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்குதுன்னு பொதுமக்களும் பேசிக்கிறாங்க. அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களும் இந்த வருத்தமான கருத்தை பகிர்ந்துக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு பகுதி, ஒரு சாரார் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளருங்க, அவரை மாற்ற முடியாதுங்க, அவர் ஒரு உயர் பதவியில் வந்துட்டார், அந்த பதவியிலேருந்து விட்டு கொடுக்க மாட்டார், அவர் மாஸ் லீடருங்க அப்படின்னு ஒரு பக்கமும் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கும் ஆதரவு இருக்கத்தான் செய்கிறது. ஓ பன்னீர்செல்வம் தென் மாவட்டங்களுடைய ஓட்டுகள் பெறாமல் அதிமுக முழுமையான வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனால அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை ஒன்றிணைக்காமல் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகாமல் நிச்சயமாக அதிமுக வெற்றி பெறுவதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஆட்சியை பிடிக்கணுங்கிறது அதை விட மிகப்பெரிய காணல் நீராக மாறிவிடும். இது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளருங்கிற பதவியை தக்க வைக்கிறதுக்காக பல சூழ்ச்சிகளும் சதிகளும் செய்கிறாரு. கட்டுப்பாட்டுக்குள்ளே எம்எல்ஏக்களையும் அமைச்சர்களையும் வச்சுக்கிட்டு அவர் தன்னுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவியை தக்க வைப்பதற்காக எல்லோரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுல எந்த விதமான அக்கறையும் எடப்பாடிக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதிமுக வட்டாரங்களில் இருக்குது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இது தெரியும். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இது அடுத்தடுத்த காய் நகர்வுகளை அடுத்து வரக்கூடிய அதிரடியாக அறிவித்திருக்கக்கூடிய செயற்கை கூட்டத்தில் கூட பல்வேறு தீர்மானங்கள் போட போகிறதாக கூட தகவல் வருது. அது என்ன மாதிரியான தீர்மானங்கள்? ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் மீண்டும் இணைக்கிற விஷயமாகவா, இல்லை கட்சியில் சேர்க்கக்கூடாதுங்கிற தீர்மானமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புள்ள கேள்விகள் இருக்கிறது. அதிமுகவில் எப்படி இருந்தாலும் கூட்டணி, அதாவது பாஜகவில் மீண்டும் கூட்டணியில் கொண்டு வருவதற்கும் பல்வேறு கட்ட முயற்சிகள் நடக்குது. ஒரு பக்கம் சீமான், விஜய், பாஜகக்குள்ள அதிமுக கூட்டணி, இப்படி ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணியை உருவாக்கி அதிமுக ஒருங்கிணைந்த தலைவர்களை ஒருங்கிணைத்து கூட்டணிக்குள்ளே கொண்டு அதை தேர்தலை 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வெற்றி பெறுதோ தோல்வியடையதோ முக்கியம் கிடையாதுங்க. எனக்கு பொதுச் செயலாளர் பதவி தாங்க முக்கியன்றதில் தெளிவாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பக்கம் எடப்பாடி மீது ஒரு வருத்தமும் ஒரு கோபமும் இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கக்கூடிய ஆதரவும் தொடர்ந்து கூடிக்கொண்டே இருக்கிறதுங்கிறதையும் பார்க்க முடியுது. ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து எப்படியாவது அதிமுகவை இணைத்து விட வேண்டும், ஒருங்கிணைந்த தலைமையை நம்ம கொண்டு வரணும்,
இதில் நமக்குள்ளே என்ன பாகுபாடு இருக்குது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படலாம். அப்போ தான் நம்ம வந்து திமுகவை எதிர்க்க முடியும், திமுக வீழ்த்த முடியும், நடத்த 26 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க முடியுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன். அதனால தான் நான் பல்வேறு தியாகங்களையும் செய்வதற்கும் தயாராக இருக்கிறேன், புரிஞ்சுக்கங்க அப்படின்னு கெஞ்சாத குறையாக வந்து ஓ பன்னீர்செல்வம் பண்ணுறாரு. மீண்டும் இன்னொரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து அரசியல் சுற்றுப்பயணம் பல்வேறு மாவட்டங்களில் தொண்டர்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடி அதிமுக மீட்டெடுக்கணும், அதிமுக ஒருங்கிணைக்குங்கிற வேலையில் சசிகலா மீண்டும் அடுத்த ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வருது. எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த இடத்த விடுறது வந்து கஷ்டமான விஷயம். எடப்பாடி மாஸ் லீடருங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் பேசுகிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் மாஸ் லீடருங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. சசிகலாவும் மிக ஒரு ஒரு திறமை வாய்ந்தவர். ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அம்மாவுக்கே ஆலோசனை கொடுத்தவர், பல மாவட்ட செயலாளர்களை உருவாக்கியவர், பல அமைச்சர்களுக்கு பகபலமாக இருந்தவர், மாவட்ட செயலாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர். இப்படி பல்வேறு கோணத்தில் சசிகலாவுக்கும் ஒரு ஆதரவு இருக்குன்னு பார்க்க முடிந்தாலும், ஆனால் ரெண்டு பேரையும் கட்சிக்குள்ளே சேர்க்க முடியாது, சேர்க்கக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி தெளிவாக இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய லீடர்களுக்கு எடப்பாடி ஆகட்டும், ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், எல்லாருமே அதிமுக இருக்கக்கூடிய ஒரு மூத்த முக்கிய தலைவர்கள் தான். அப்படி இருக்கிற பொழுது கட்சிக்குள்ளே சேர்த்தா பல பிளவுகள் வரும் அப்படிங்கிறாங்க. கட்சிக்குள்ளே சேர்க்கலனா பல பிளவுகள் இல்லை, பலாயிரம் பிளவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அதிமுக தொண்டர்கள் வருத்தப்படுறாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படி இதை காய் நகர்த்த போகிறாருங்கிறது தான் வருகிற செயற்கை கூட்டத்தில் பார்க்க முடியும். அந்த செயற்கை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை போட்டு ஒன்றிணைக்க போகிறாரா, இல்லை ஒன்றிணைக்க விடாமல் அவங்க கட்சியில் யாரையும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறாரா அப்படிங்கிறது தான் அந்த செயற்கை கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டை வந்து எப்படி டீல் பண்ண போகிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறதுல பார்க்கலாம். அது வந்து நம்ம வந்து அந்த செயற்கை கூட்டம் முடிந்த பிறகு தான் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான கருத்துகள் வெளியே வரும்போது அந்த கூட்டத்தில் வந்து ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்கணுங்கிற ஒரு அலை வீசுமா, அப்படி வீசக்கூடாதுங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் ஃபோனை போட்டு, எப்பா அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசிடாதீங்கப்பா, நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள்லாம் செயற்கை உறுப்பினர்களை அழைத்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கி கூட்டுவாங்க, அங்கே வந்து ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்கணும், சசிகலாவை சேர்க்கணுங்கிற கோஷத்தை யாருமே அங்கே எழுப்பக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. இது வந்து மாவட்ட செயலாளருக்கு போட்ட உத்தரவு எடப்பாடி பழனிசாமி. இந்த உத்தரவை வந்து மாவட்ட செயலாளர்கள் கடைபிடிப்பார்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா சில மாவட்ட செயலாளர் சரி, முக்கிய முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள்லாம் ஓபிஎஸ்க்கும் ஒரு ஆதரவு இருக்குது. வேலுமணி உள்ளிட்டவர்கள் குழு வந்து ஓபிஎஸ்ஸை கொண்டு வரணும் அதிமுகக்குள்ளே, ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக்கி மீண்டும் பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுல வேலுமணி வந்து ஒரு தீர்க்கமான முடிவாக தான் இருக்கிறார். ஆனால் அந்த முடிவு பல கட்ட தலைவர்களை பிரித்து இந்த அதிமுகவை சூழ்ச்சியில் வீழ்த்துவது யார் அப்படிங்கிறது தான் ஒரு புலப்படாத ஒரு செய்தியாக பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவில் இப்படி பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள்? ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது அடுத்த விஷயம், ஆட்சி பிடிக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்கப்பா அப்படின்னு கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் ஒரு கேள்வி மேலே கேள்வி சமூக வலைதளத்தில் வைக்கிறாங்க. எப்படி அதிமுக இதை கையெடுக்க போகிறது? எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட நடவடிக்கைகள், தீர்க்கமான முடிவுகள், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவாரா அல்லது பிளவுகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவாராங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டுகளும் ஒவ்வொரு லைக்கும் நமக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுவதற்கு உந்துதலாகவும் ஒரு ஆக்கமாகவும் இருக்கும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் எங்களுக்கு பலப்படுத்துவதற்கு ஊக்கமாக இருங்க. நன்றி, வணக்கம்.